வணக்கம். இன்று தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து தமிழ் தேசிய பேரவை அறிக்கை ஒன்றை கையளித்துள்ளது. தற்போது இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசமான ஈழத்தமிழ் தேச மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல் தரப்புகளில் முக்கிய அரசியல் கூட்டமைப்பாக விளங்கும் தமிழ் தேசிய பேரவையினர் இன்று சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு அரசு தலைமைய செயலகத்தில் சந்தித்து விரிவான கலந்துரையாடலை நடாத்தியுள்ளனர். இந்த சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்நோக்கும் அரசியல், மனித உரிமைகள் பிரச்சினைகள், ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசத்தின் இறைமையை அங்கீகரிக்கும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், ஈழத்தமிழர் இன அழிப்புக்கு சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம், இந்திய ஈழத்தமிழ் கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காணும் நடவடிக்கைகள், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தலைவர், தமிழ் தேசிய பேரவை, ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர், செல்வராஜா கஜேந்திரன், பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பொன்னுத்துறை ஐங்கரநேசன், தலைவர், தமிழ் தேசிய பசுமை இயக்கம், KV தவராசா, தலைவர், ஜனநாயக தமிழர் கட்சி சனாதிபதி சட்டத்திரணி, தர்மலிங்கம் சுரேஷ், தேசிய அமைப்பாளர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கனகரட்னம் சுகாஸ், உத்தியோகபூர்வ பேச்சாளர், சிரேஷ்ட சட்டத்திரணி, நடராஜா காண்டிபன், கொள்கை பரப்பு செயலாளர், சிரேஷ்ட சட்டத்திரணி ஆகியோர் பங்கெடுத்து ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் உரிமை சார்ந்து சந்திப்பை நடாத்தியுள்ளனர்.